வரலாற்றில் மிகவும் நல்ல நோக்கத்துடன் செய்யப்பட்ட முடிவு ஒரு தலைவரின் மரணத்திற்கு காரணமானது. 1960 லோமே டோகோ பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு சீர்திருத்தவாதி முதல் ஜனாதிபதியானார். அவர் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தினார், சாலைகளை கட்டினார், பிரெஞ்சு இராணுவ தளங்களை நிராகரித்தார். மக்கள் அவரை வெகுவாக நேசித்தனர். அவர் ஊழல் இல்லாமல் நாட்டை நவீனமயமாக்க கனவு கண்டார். சிறிது காலம் அவர் மாதிரி ஆபிரிக்க தலைவராக பார்க்கப்பட்டார். ஆனால் இராணுவ ஆட்சி கவிழ்ப்புகளை தடுக்க அவர் ஒரு மோசமான முடிவு எடுத்தார். அவர் இராணுவத்தை மிகவும் சிறியதாக வைத்திருந்தார். பிரெஞ்சு படையில் பணியாற்றிய டோகோ வீரர்களின் விண்ணப்பங்களை நிராகரித்தார். ஜனவரி 13ஆம் தேதி நிராகரிக்கப்பட்ட வீரர்கள் அரண்மனை சுவர்களை ஏறினர். அவர் அமெரிக்க தூதரகத்திற்கு ஓட முயன்ற போது அவர்களால் கொல்லப்பட்டார். இராணுவ ஆட்சி கவிழ்ப்புகளை தடுக்க முயன்ற தலைவர் சில்வானஸ் ஒலிம்பியோ.